என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வாக்கிற்காக அவளோடு உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்ற எல்லா ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும், ஜெபங்களும், விருப்பங்களும், எதிர்பார்ப்புகளும், ஆசைகளும் உம்முடைய தூய்மையான சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. உட்காருங்கள். கிறிஸ்து உயிர் தெழுந்தார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நமக்காக இந்த உலகத்திலே பாடுகளையும் வேதனைகளையும் சகித்து சிலுவையிலே மரித்து நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். உயிர் தெழுந்த ஆண்டவர் 40 நாளளவும் தம்முடைய சீடர்களுக்கு காட்சி அளித்தார் என்று திருமறையிலே வாசிக்கின்றோம். இந்த 40 நாளளவும் அவர் செய்த அரும்பெரும் காரியங்கள் அநேகம். அவர்கள் சீடர்கள் எழுதி வைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் செய்த அற்புதங்களை எழுதுவதற்கு இந்த புத்தகம் போதாது என்று அவர்களை குறிப்பிடுகிறார்கள். அவர் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் அநேக காரியங்களை தம் சீடர்களோடு போதித்தார், அநேக காரியங்களை அவர்கள் முன்பாக செய்து காட்டினார் என்றெல்லாம் திருமறை சொல்லுகின்றது. திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில காரியங்களை நாம் இந்த தொடர்ச்சியாக உயிர் தெழுந்த பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிந்திப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த நாளிலே உயிர் தெழுந்த ஆண்டவருடன் சந்திப்பு, என்கவுண்டர் வித் ரிசன் கிரைஸ்ட் அப்படிங்கிற தலைப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு வழங்கி இருக்கின்றது. உயிர் தெழுந்த ஆண்டவருடன் ஒரு சந்திப்பு, இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு நம்முடைய கடமைகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடன் நம்முடைய உறவு, சந்திக்கின்ற உறவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உயிர் தெழுந்த ஆண்டவரை சந்திக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்? இன்றைக்கு 3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு அங்கே ஆண்டவரோடு கூட போரிட்டு, ஒரு மனிதனோடு போரிட்டு இரவு முழுவதும் அந்த மனிதன் அந்த ஆண்டவரோடு போரிட்டு தேவனுடைய மனுஷன் மேற்கொள்ள முடியல. அந்த நேரத்துல அவர்களிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குகிறார். அந்த நிகழ்வு முதல் பகுதி. 2வது பகுதி வாசிக்க கேட்ட நிருப பகுதி, சவுலை ஆண்டவர் வழியிலே சந்தித்த நிகழ்வு. 3வது பூட்டியிருந்த அறையிலே ஆண்டவர் தோமாவை சந்தித்த நிகழ்வு. இந்த 3 நிகழ்வுகளும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுகள். இந்த 3 பேரும் ஒரு விதத்துல ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ஆர்வலர்கள். அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. 3 பேரும் ஒரு விதமான ஆர்வலர்கள். முதல்ல உள்ளவர் எப்படிப்பட்டவர்னா ஆசீர்வாதத்திற்கான ஆர்வலர். யாக்கோபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகின்ற ஒரு மனுஷன். எல்லா இடத்துலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அவனுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமா, இறைவனுடைய ஆசீர்வாதமா, எதெல்லாம் தெரியாது, நான் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடையவர். இந்த முதல் பகுதி, இந்த யாக்கோபை குறித்து நம்ம அழகாக சிந்திக்கலாம். அவர் அண்ணன் தம்பி 2 பிள்ளைகள் தான் வீட்டுல. இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேர்ல அவருக்கு போட்டி என்னன்னா, அண்ணனை காட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கேன். அப்படித்தானே? அவனுடைய ஆஸ்பிரண்ட், அவனுடைய ஆர்வம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்க அண்ணனை காட்டிலும் நான் ஆசீர்வாதமா இருக்கேன். இந்த ஆசீர்வாதத்தை அவர் எப்படி வாங்குறாரு? ஒரு நாள் அண்ணன் பசியோட வர்றாரு. வரும்போது இவன் பயிற்றங்கூளை காய்த்து கொண்டிருக்கிறான். அண்ணன் கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அந்த கூழ் குடு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, என் பசி ஆறணும். இவனுடைய நோக்கம் எல்லாமே ஆசீர்வாதத்தை வாங்கணும், சரிங்களா? இவன் நோக்கம். உடனே அவன் சமைத்து வைத்திருந்த கூழை கொடுக்கிறான். அதற்கு அவன் எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான், நான் இதை கொடுத்தா சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருவியா? முழுக்க ஆசீர்வாதம் தான். இது சரியானதா தவறானதா நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு எவ்விதத்திலும் ஆசீர்வாதம் வேண்டும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய வாழ்க்கையில அவங்க அம்மா ஒரு நாள் அவரை அழைக்கின்றார். உங்க அப்பா அண்ணனை மட்டும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்று நான் விரும்புறேன். ஏன்னா நீ ஆசீர்வாதத்துக்காக ஓடி அழைகிறவன், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன், எனக்கு தெரியும். அதனால நீ வா என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினாரா இல்லையா?
ஆசீர்வாதத்திற்கான ஆர்வம். சரி, அவரு தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு பயந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறாரு. அந்த மாமன் வீட்டுல அவர் சும்மா இருக்கிறாரா? அங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டி வருகின்றது. என்ன போட்டி? இந்த ஆடுகள், குட்டி இடுகின்ற ஆடுகள் என்ன கலர்ல, ஒருவேளை வெள்ளையா இருந்தா, கருப்பா இருந்தா, புள்ளி இருந்தா, இப்படி எல்லாம் அவங்க போட்டி வச்சுக்கிறாங்க. இந்த பிரசவத்தின் போது அந்த ஆடுகள் குட்டிகளை ஈடும் போது எப்படிப்பட்ட குட்டிகளை ஈட வேண்டும் என்று பெட்கட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் அவர் ஜெயிக்கிறார். உலகத்துல ஆசீர்வாதத்தை வாங்குறதுல அவர் அடிச்சுக்கிறது ஆடே கிடையாது. எப்படினாலும் வாங்கிடுவார். நம்ம சிலர் சொல்லுவோம் இல்லையா, இவங்களை நீங்க பிடிச்சுக்கோங்க, ஆபீஸ்ல எல்லா காரியத்திலையும் நுழைஞ்சு வாங்கிட்டு வந்துருவாங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு தெரியும், இவங்களை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுபோல இந்த யாக்கோபு அப்படிதான், இந்த உலகத்துல எப்படினாலும் ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார். அவர் இப்ப திரும்பி வர்றாரு, தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார். சரிங்களா? இதுவரைக்கும் அவர் உலகத்துல யாரை சந்தித்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார். இப்ப ஆண்டவரை சந்திக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்துல எல்லா நேரமும் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு போராடுவோம், ஆண்டவரோட போராடுறதை விட்டுருவோம். அல்லேலூயா. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மறந்து விடுவோம். ஆனா உலகத்துல எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துருவோம். இந்த யாக்கோபுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவன் உலகத்துல எப்படி போராடி வாங்கினானோ அதுபோல கடவுளோடும் நான் போராடி ஆசீர்வாதத்தை வாங்குவேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், இந்த யாக்கோபு மூலமா உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகின்ற காரியம், உலகத்தில் ஆசீர்வாதத்துக்காக போராடி ஆண்டவரோடு அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக போராடாமல் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். இந்த யாக்கோபு உலகத்துல போராட்டா, இப்பொழுது ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவரோடும் போராடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவன் இரவு முழுவதுமாக போராடுகிறான். இந்த பகுதியில் நமக்கு ஏகப்பட்ட செர்மன்கள். இந்த ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், வேற எதையுமே சொல்ல போறது இல்லை. உலகத்துல போராடியாச்சு, உலகத்துல வெற்றி பெற்றாச்சு, ஆண்டவரோட உங்களுடைய போராட்ட வாழ்க்கை இல்லை. அவர் விட்டு கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். அவர் நினைச்ச ஈஸியா வென்று விடலாம், ஆனால் அவர் தோற்பதற்கு விரும்புகிறார். நீங்க ஜெபித்து ஆண்டவர் அதை என்ன பண்ற, தோற்பதற்கு விரும்புகிறார். நீங்க எண்ணி கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டு கொடுக்கிறார். அந்த தோல்வியை போல் இருக்கிறது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த தோல்வியில தான் வெற்றி இருக்குது. சின்ன பிள்ளைகளோட நம்ம சண்டை போடுவோம். சின்ன பிள்ளைகளோட சண்டை போடும்போது, சண்டை போடுறதுனா அடிச்சு நொறுக்கிறது கிடையாது, சும்மா விளையாட்டு சண்டை போடுவோம். சண்டை போடும்போது பையன் நம்மளை ஒரு அடி அடிப்பான். அடிச்ச உடனே நமக்கு வலிக்கவே வலிக்காது. ஆனா என்ன பண்ணுவோம், அப்படின்னு நம்ம ஒரு என்னமோ பெரிய வலி வந்த மாதிரி நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். உடனே அவன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலே பையன் வெற்றி பெறல, பையனுடைய சந்தோஷத்திற்காக தகப்பனா இருக்க மாட்டாரு, தோற்று போவதை போல இருக்கிறார். அதுதான் உண்மை. அதுபோல இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் போராடி அந்த தேவன் தான் தோற்று போனவராக காண்பிக்கிறார், தோற்று போனதை போல வெளிப்படுத்துகின்றார். அந்த நிலையில அவரை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் இந்த உலகத்துல நீ எல்லா ஆசீர்வாதங்களுக்காக போராடல, என்னோடு வந்து போராடு, என்னோடு கூட நீ வந்து பேசு, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நீ மன்றாடி என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபு பாருங்க, அதற்கப்புறம் அவன் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகின்றான். அதுக்கப்புறம் அவன் எந்த மனுஷன்கிட்ட போய் ஆசீர்வாதத்துக்காக நிற்கவே இல்லை. அவன் இருந்த இடங்களிலே ஆசீர்வாதங்கள் அவனை சூழ்ந்து கொண்டது. கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, தேவனோடு போராடும் போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக போராடுகின்ற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அநேக நேரங்களில் நம்ம சிலரை ஏமாற்றி இருப்போம், பொய் பேசி இருப்போம், சண்டை போட்டிருப்போம். அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. இனி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் நீ இஸ்ரவேல் எண்ணப்படுவாய். உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். போராட்டம் முடிந்த பிறகு அவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இனி இவன் யாரோடும் போராட மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான்,
யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். இனி எதற்காகவும் இவன் தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை அனைவருக்கு முன்பாக லட்சையாக மாற்ற மாட்டான். இனி அவன் தூய்மையானவனாக. முதல் செய்தி நம்ம ஆஸ்பிரண்ட் ஆஃப் பிளெஸிங். எப்படி இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்திற்கான வேட்கையுடையவராக இருந்தார், அப்படி நாமும் ஆசீர்வாதத்திற்கான வேட்கையுடையவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புவார். இரண்டாவதாக அங்கே இன்னொரு மனிதனை பார்க்கின்றோம், சவுல். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் தான்? ஆஸ்பிரண்ட் ஆஃப் அச்சீவிங் டார்கெட்ஸ். அவர் சில இலக்குகளை வைத்து அந்த இலக்குகளை அவர் அதை நிறைவேற்றுவதிலே, அந்த இலக்குகளை அடைவதிலே ஆர்வலராக இருக்கின்றார். செட்டிங் கோல்ஸ். சில இலக்குகளை தனக்கு முன்பாக வைத்து விடுவார். அவருடைய வாழ்க்கை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று, முதலாவது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்வேன் என்பது முதல் இலக்கு. அதை செய்யறதுக்கு மிக வேகமாய் புறப்பட்டு போனார் ஒரு வாலிபன். அந்த ஆஸ்பிரண்ட் அவர் எப்படி நான் செய்வேன், ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளாக இருந்தது. அவருடைய இரண்டாவது இலக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு இயேசு கிறிஸ்துவை சந்திக்காம யாரும் செத்தே போயிடக்கூடாது, அப்படி போயிட்டாரு. புரியுதுங்களா? முதல்ல இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களை கொலை செய்வேங்கிறது இலக்கு. இரண்டாவது இலக்குனா, இயேசு கிறிஸ்துவை யாராவது அறியாம இருந்தாங்கன்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ அறிந்தது. அல்லேலூயா! பயங்கரமான லட்சியம், பயங்கரமான லட்சியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வேட்கையை நமக்குள்ளாக ஏற்படுத்துகின்றார். இந்த சவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உறுதியான அர்ப்பணிப்புடையவர்களாய் மாற்றுகிறார். சவுல் ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது ஸ்தேவானுடைய ஆடைகள், அவன் மீது கல்லெறியதற்கு எல்லாரும் போறாங்க இல்லையா, அவனுடைய ஆடைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெறுப்பு கிறிஸ்தவர்கள் மீது இருந்தது. இன்னைக்கு இருக்கிற வெறுப்புகளை காட்டிலும் மிகப்பெரிய வெறுப்பு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்மளை பார்த்தாவே வெறுக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் மிகப்பெரிய வெறுப்பு ஏன் வந்துச்சு அப்படின்னா, யூத சமயத்தை அவர்கள் முழுவதுமாக புறந்தள்ளி விட்டார்கள். யூதர்களை போல கிறிஸ்தவர்கள் இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது இல்லையா? நம்ம கிறிஸ்துவை போல இல்லவே இல்லை அநேக நேரங்கள். அதனால நம்ம மேல அதிக வெறுப்பெல்லாம் யாருக்கும் வரவே வராது. நம்ம மேலெல்லாம் வெறுப்பா இருக்கிறாங்க நீங்க சொல்லாதீங்க. நம்மளாம் அவர்களுக்கு சிநேகிதர்கள், மறைமுக சிநேகிதர்கள். அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா மோசமான பழக்க வழக்கங்கள், சமூக அநீதிகள் எல்லாமே நம்மளும் வச்சிருக்கோம். அப்படிங்கிறதால நம்ம அநேக நேரங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறோம், அவங்க சிலை வழிபாடு வச்சிருக்கிறாங்க, நமக்கு சிலை வழிபாடு இல்லை. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அவ்வளவுதானே தவிர பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தா அப்படியே அவர்களை தான் நம்ம பின்பற்றுகிறோம். ஆனா அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை. யூதர்களை முழுவதும் தூக்கி எறிந்து விட்டார்கள். யூத பழக்க வழக்கங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஒரு புது சமூகமாக அவர்கள் உருவாகி விட்டார்கள். அவர்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அவர்களுக்குள்ளாக எந்த விதமான பிரிவினைகளும் இல்லை. இதை பார்க்கும்போது இந்த யூதர்களுக்கு எல்லாமே ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. எப்படா இப்படி இருக்கலாம்? நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருப்பது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குது இல்லையா? எப்படா இவங்க படிக்கலாம், எப்படா இவங்க முன்னுக்கு வரலாம்னு எப்படியாவது இந்த இடஒதுக்கீடு எல்லாத்தையும் எடுத்து போடலான்னு பிளான் பண்றாங்க இல்லையா? இதற்கு ஒத்த ஒரு நிகழ்வு தான் அன்னைக்கு நடந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களை அழித்து விடுவது. ஆனா நமக்கு தெரியும், இந்த கடந்த நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய தலைவர் சொன்ன வார்த்தை, கிறிஸ்தவர்களை அழிக்காதீங்கப்பா, அவங்களை விட்டுருங்க. கிறிஸ்தவர்களை நீங்கள் அழித்தால் அவர்கள் மூட்டைப்பூச்சியை போலவங்க. எப்படியா? மூட்டைப்பூச்சி. இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு மூட்டைப்பூச்சி தெரியாது. ஆனா நிச்சயமா கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு மூட்டைப்பூச்சி தெரியும். மூட்டைப்பூச்சியை நம்ம அழிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? அதிகமாக அது பரவும், அது நிறைய உருவாகி கொண்டே இருக்கும். அவர் சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி போன்றவங்க, அழிச்சிடாதீங்க. இருந்தா அவங்களே முடிஞ்சிடும் வாழ்க்கை. ஆனா அவர்களை அழிக்க நினைத்தால் அவர்கள் கூட்டம் கூட்டமாய் பெருகி விடுவார்கள். கடந்த நூற்றாண்டுல தெரிஞ்சிருக்குது, முதல் நூற்றாண்டுல தெரியல. பார்த்துக்கோங்க, இந்த சவுலுக்கு அன்னைக்கு தெரியல. சவுல் என்ன பண்ணாரு? அழித்து விடுவோம் அப்படிங்கிற மனிதர்களே போனாரு. போகும்போது ஆண்டவர் அவரை
சந்தித்து இருவரும் உரையாடுகிறார்கள். அது ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த அழகான நிகழ்ச்சியில ஆண்டவர் இந்த சவுலோடு கூட பேசுகிறார். 4வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் கீழே விழுந்தவுடன் அங்கே ஒரு சத்தம் கேட்கின்றது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த சவுல் இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆண்டவரை கேட்கின்றார், ஆண்டவரே நீர் யார்? நான் எப்படி உண்மை துன்பப்படுத்தினேன்? நீர் யார்? நான் யாரை துன்பப்படுத்தி இருக்கிறேன்? நான் என்னுடைய சமயத்துக்கு நியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், எங்களுடைய கலாச்சாரத்துக்கு நான் நியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், நீர் யார் என்று சொல்லி கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவன் யாரை துன்பப்படுத்துறா? இயேசுவினுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறா. இயேசு சொல்றாரு, நான் தான் துன்பப்படுகிறேன். நீ நினைக்கிற என் பிள்ளைகளை சொல்ற அப்படின்னு, ஆனா நீ என்னை தொடுகிறாய். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ நினைக்கிற இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கே செய்தார், எனக்கே செய்தார். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த சவுல் அப்போஸ்தலன் அடுத்து அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இந்த சவுல் முள்ளில் உதைக்கிறான். அந்த முள்ளில் உதைப்பது சவுலுக்கு தான் வலிக்கும் இல்லையா? முள்ள உதைக்கிறதுங்கிறது ஒரு உருவகம் தான். முள்ள உதைத்தா சவுலுக்கு தான் வலிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடினமான சூழ்நிலையிலும், எப்பா ஓ வாழ்க்கை பாவம்பா, ஓ வாழ்க்கை அழிந்து போய்விடக்கூடாது, நீ பிறரை அழிப்பதற்கு நீ வேகமாக புறப்பட்டு சென்று உன்னை அழித்துக் கொள்ளாதே, எனக்கு அது கஷ்டமா இருக்குது அப்படின்றாரு. இவன் ஜீவன் அழிவதை குறித்து வேதனைப்படுகின்ற கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் முழுவதுமாக மனம் மாறுகின்றான். அவருக்கு முழுவதுமாக அடிபடுகின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாற்றப்பட்டது. The aspirants of achieving targets, நான் எடுத்து வைத்திருக்கின்ற இலக்கை அடைவதிலே ஆர்வலராக இருக்க வேண்டும். அங்கே யாக்கோபு உலகத்திற்காக ஓடினார், ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி மாற்றினார். இங்கே சவுல் இந்த உலகத்திற்காக ஓடினார், உலகத்திற்காக ஒரு டார்கெட்டை செட் பண்ணி வச்சிருந்தாரு. ஆண்டவர் அவனை அப்படியே மாற்றி தனக்கான டார்கெட்டை செட் பண்ற மாதிரி பார்த்துட்டாரு. ஆண்டவர் அவ்விதமாக சவுலை மாற்றினதுனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவம் வளர்ந்தது கிறிஸ்துவாலா பவுலாலா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிபேட்டே வந்துருச்சு. இந்த கிறிஸ்தவம் வளர்ந்தது யாரால அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்து வாழ்ந்தார், மரித்தார், உயிர் திறந்து விட்டார். 12 சீடர்கள் இருந்தாங்க, அவங்கள காட்டிலும் பவுலாகிய சவுல் என்பவர் மாத்திரம்தான் அநேக நாடுகளுக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு சென்றார். அவர் இல்லைன்னா கிறிஸ்தவம் இவ்வளவு வேகமா வளர்ந்திருக்காங்க. சவுல் the aspirant of achieving target. நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கான டார்கெட் இல்லை. நான் எதை டார்கெட்டா வச்சு போய்கிட்டு இருக்கிறேன்? இந்த உலகத்துல எனக்கானதை மாத்திரம் டார்கெட்டா வைக்கிறேன்னா, கிறிஸ்துவுக்காக ஏதாவது நான் இலக்குகள் வைத்திருக்கிறேனா? ஆண்டவர் அதை உங்கள் முன்பாக கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவதாக வாசிக்க கேட்ட நற்செய்தி வேத பகுதி. இங்கே ஒரு ஆஸ்பிரண்ட், அவருக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை கண்களால் கண்டு அவர்தான் ஆண்டவர் என்று உறுதியாக அறிக்கை செய்ய வேண்டும். அதனால நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஆஸ்பிரண்ட் ஆஃப் அஃபர்மிங் கிரைஸ்ட், ஆண்டவரே தேவன் என்று கண்களால் கண்டு உறுதி செய்ய வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் தம்முடைய ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். நமக்கு அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி விருப்பப்பட்டு கேட்குறீங்க, ஆண்டவரே நான் உண்மை காண வேண்டும்? இந்த இடத்துல தோமாவை ஒரு டவுட்ஃபுல் தோமாவாக தான் போட்டிருப்பாங்க. ஒரு சந்தேகப்படுகின்ற ஒரு மனிதனை போலதான் தோமாவை குறித்து சொல்லியிருப்பாங்க. நாமும் நிறைய நேரத்தில் சந்தேகப்படதான் செய்யறோம். நம்ம கூப்பிட்ட ஆண்டவர் வருவாரா? சந்தேகம் இருக்குதா இல்லையா? என் கண்ணுக்கு அவர் தெரிவாரா தெரிய மாட்டாரா? சந்தேகம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த வசனம்லாம் நிறைய நேரமா இல்லாதா? சந்தேகம் இருக்கதான் செய்யுது. நம்ம ரொம்ப தோமாவுக்கு மூத்தவங்க தான் நம்ம எல்லாருமே. தோமாவுக்கு இளையவங்க கிடையாது. சந்தேகப்படுறதுல தோமாவுக்கு அண்ணன் தான் நம்ம எல்லாருமே. தோமாவை காட்டிலும் அதிக சந்தேகம் நமக்கு இருக்குது. தோமா அந்த நாட்கள்ல
எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவரை கண்டோம் கண்டோம்னு சொல்லிட்டு, இவனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரை நான் காணும். மற்றவேணா சொல்றான் கண்டோம் கண்டோன்னு, நான் காண வேண்டும் என்று ஆசை. நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் கூட பின்னாட்கள்ல மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் நான் என்ன குறைஞ்சவனா? மற்றவங்களுக்கு ஆண்டவர் காட்சி தந்தது போல எனக்கு காட்சி தந்தது இல்லையா? நானும் ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீங்க பைபிள்ல 1 கொரிந்தியர்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரை பார்த்தேன் என்று சொல்வது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆண்டவர் எல்லாருக்கும் காட்சி அளிப்பாரு, எனக்கு மட்டும் காட்சி அளிக்காம இருக்கலாமா? அப்ப நான் பார்க்கணும். இப்ப சொல்லுங்க, இது பெரிய டவுட்டுங்கிறத காட்டிடும், இது மிகப்பெரிய ஆசை, எதிர்பார்ப்பு, விருப்பம். எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எல்லாருக்கும் அதிசயம் நடக்குது, எனக்கு நடக்கணும். ஆசையா? அது ஐயமா? அது ஆசை இல்லையா? அது ஐயம் கிடையாது. எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கணும். எல்லாரும் பார்த்துட்டேன்னு சொல்றாங்க, நான் பார்க்கணும், என் கண்ணுக்கு தெரியும், அப்பதான் நான் நம்புவேன். இல்லைன்னா நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ப மாட்டேன். எல்லாருக்கும் இந்த காட்சி அளித்தார் இல்லையா? நானும் சீடன் தானே, நானும் அவரோடு கூட பயணித்தவர் தானே. நீங்க கேட்கணும், நானும் விசுவாசி தானே, நானும் ஆண்டவரை நம்புறவன் தானே, ஆண்டவருடைய வசனத்தை நானும் படிக்கிறவன் தானே, உண்மை நான் பொழுது கொள்கிறவன் தானே. எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கே நடக்கணும், எனக்கு நடக்கணும். இந்த ஆஸ்பிரேஷன் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் இந்த வேட்கையை நமக்குள்ளாக ஏற்படுத்த விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த வேட்கையை நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறார். இப்படி ஏற்படுத்தும் போது அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு நாம் கேட்கும் போது ஆண்டவர் உள்ளே நுழைந்து சமாதானம் தருகிறார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த தோமாவுக்கு காட்சி அளித்தார், அந்த தோமாவுக்கு காட்சி அளித்தார். அதனால அந்த தோமா பாத்தீங்கன்னா அந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து அவரை குறித்து அநேக ஸ்டோரிஸ் இருக்குது. அவர் கேரளாவில் இருந்தாரு, நம்ம இங்கே இருந்தாரு, சென்னையில மறித்து போனார், ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. ஆனால் அவர் இந்தியா வந்தார் என்பது உண்மை. அல்லேலூயா. அவர் பாருங்க, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை சுமந்து அவரை அறியாத இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார். அவர் சொல்றாரு, என் தேவனே என் ஆண்டவரை என்று அழைக்கின்றார். என் தேவனே என் ஆண்டவர். இதுதான் அறிக்கை. இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் கடவுள், இவரை தவிர வேற யாருமே இல்லை என்று அறிக்கை. எப்பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்த போது, ஆண்டவரை அவர் கண்ட போது, கிறிஸ்துக்கள் மாணவர்களே, இந்த 3 வேட்கையையும் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதல் வேட்கை ஆசீர்வாதத்திற்கான வேட்கை. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அழைத்த இந்த யாக்கோபுவை உன்னத ஆசீர்வாதங்களுக்கு நேராக நீ வா என்று அழைத்தார். இரண்டாவது, உலகத்துல டார்கெட்ட ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று ஓடிய ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்து புதிய இலக்குகளை, கிறிஸ்தவ இலக்குகளை ஆண்டவர் ஏற்படுத்தி அவன் மூலமாக ஒரு பெரிய கிறிஸ்தவம் என்கின்ற நிறுவனத்தையே உருவாக்கினார். மூன்றாவதாக இந்த தோமா அவருடைய வேட்கையெல்லாம் எப்படியும் நான் எதை விசுவாசிக்கிறேனோ, எதை நம்புறேனோ அதை நான் கண்டு நம்ப வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பட்டார். அவனை ஊழியக்காரனாக ஆண்டவர் நம் தேசத்துக்கு அழைத்து வந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் நம்மளை சந்திச்சுட்டார்னா ஆசீர்வாதம், அவர் நம்மளை சந்திச்சுட்டார்னா நம்முடைய இலக்குகள் மாறும். அவர் நம்மை சந்தித்து விட்டால் நாம் பெரிய ஊழியக்காரர்களாக உருவாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தர விரும்புகின்றார். நம்பிக்கையோடு அவரை நாம் காண ஆசைப்படுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீர் எனக்கு காட்சியளியும். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு காட்சியளித்து அவர்களை ஊழியக்காரராய் மாற்றியது போல என்னையும் சந்தியும், எனக்கும் காட்சியளியும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் தமக்கு நேராக அன்பாய் வழி நடத்துவாராக. ஆமென்.